வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். சூப்பரிங்க, சூப்பரிங்க. ஸோ கடந்த சீரீஸ்ல நம்ம ரிஷப லக்னத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம் சொல்லும்போது நீ பயிற்சி ரீதியாக பார்க்கும்போது சனி கருமச்சனியா வராரு. ஸோ குரு ஜென்ம குருவா வராரு. ஸோ இந்த மாதிரி பலன்கள் அதிகமாக ஒரு தொழில் பண்ணலாம், பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்கு போனாலும் சொல்லுவாங்க. ஸோ எந்த வகையில் உண்மை? அது உண்மைதான். திசை நடக்கிறவங்களுக்கு அது நடக்கும். என்ன சனி திசை நடக்கும்? சனி திசை நடக்கணும். சனி சந்த நட்சத்திரத்துல வர்றாரு இல்லையா, அதனால ஸ்ட்ராங்கா செய்வாரு. ஆனா ஸ்ட்ராங்கா செய்யறதுக்கு இவங்க ஜாதகத்துல சனி கெட்டவனா இருக்கக்கூடாது. 4-8-12 இருக்கு. 8-12 தொடர்பு இருந்தால் அது தொழிலை செஞ்சு கெடுத்துரும். ஜாதகத்துல ஒரு கிரகம் பண்ணும் நல்லது பண்றது இதுதான், இந்த ஒரு ஜாதகத்துல கெட்டது பண்றது இதுதான், இந்த கிரகம் தான் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? பாவங்கள் தான் முக்கியம். இப்ப நம்ம லக்னத்துக்கு 2, 6, 10 தொழிலுக்கு நல்லது பண்ண போகுது. அதே போல 3, 7, 11 உறவுக்கு நல்லது பண்ண போகுது. இந்த 8, 12 ரெண்டுக்குமே கெட்டதா பண்ண போகுது. அப்ப இந்த புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம ஜாதகத்துல நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம், லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு பேசுறோம். அதையெல்லாம் விட்டுட்டு சர்க்கியூட்ல இருக்கிற புள்ளி பார்க்கணும். இப்ப மிதுன லக்னத்துக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் புள்ளி ஒன்று வரும் இல்லையா. இப்ப 8ஆம் பாவம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல செவ்வாய் கூட வரலாம், அவிட்டம் வரலாம். அந்த 8ஆம் பாவ புள்ளி அவிட்டமா இருக்கும்போது இவருக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது விபத்து வந்துடும், கடுமையான நஷ்டம் வந்துடும். 12ஆம் பாவமும் அதே செவ்வாய் வரும். இப்ப இயற்கை எப்படி அமைக்கி வச்சிருக்குன்னா 1, 5, 9 ஒரே நட்சத்திரம், 2, 6, 10 ஒரே நட்சத்திரம், 3, 7, 11 ஒரே நட்சத்திரம், 4, 8, 12 ஒரே நட்சத்திரம். இப்படிதான் அமைச்சிருக்கு. ஒரே நட்சத்திரம் நான் சொல்றது கிரகம் நட்சத்திரம். நட்சத்திரம் அங்கங்க இருக்கும். ஆமா. இப்ப லக்னத்துல இருக்கிற ராகு தான் 5ஆம் இடத்துல இருக்காரு, சுவாதியா இருக்காரு. 9ஆம் இடத்துல சதயமா இருக்காரு, இங்க திருவாதிரையா இருக்காரு. இதுதாங்க இந்த சர்க்கியூட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எது லக்கு எது லக்கு இல்லை, தொழிலுக்கு எது லக்கு, உறவுக்கு எது லக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது இப்ப உங்களுக்கு நீங்க அதிர்ஷ்டன்னு கேட்கறது நான் நினைக்கிறேன் பொருளாதாரம். அப்படி எடுக்கும்போது 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் புள்ளி இப்ப இவங்களுக்கு சனிதான் வரும். 2ல பூசம், 6ல அனுஷம், 10ல உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதியில தான் இப்ப சனி வர போறாரு. அது சனி இப்ப பெயர்ச்சி ஆனது இப்ப பூரட்டாதியில ஒரு மாசம் இருக்காரு. 27ஆம் தேதி அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போ 20ல இருந்து உத்திரட்டாதிக்கு வர்றாரு. உத்திரட்டாதிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடியே 12ஆம் தேதியே செவ்வாய் கடகத்துல சனி நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அதே 26ஆம் தேதி சுக்கிரன் சனியோட சேர்றாரு. அதே கொலாபரேஷனா இருக்கு. அப்ப செவ்வாய் சுக்கிரன் சனி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எதுல? 2-10. இந்த 2-10ங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது, ஆனா உறவுக்கு கெட்டது. பொருளாதாரம் நல்லது. நல்லது எப்படி நல்லதுன்னா, அவங்க ஜனன ஜாதகத்துல 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. அவங்களுக்கு இது செவ்வாய் செவ்வாயும் சனியும் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த திசையும் நடந்தால் நல்ல பொருளாதாரம் டெவலப் ஆகும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் பலமா நடக்கும். சனி திசை லாங் இயர்ஸ், அதனால நல்லதே நடக்கும். கிரகச்சேர்க்கை எத்தனை நாள் இருக்கு? கிரக சேர்க்கை 1 மாசம் வச்சுக்கோங்க. இப்ப மே 12ஓட முடியுது செவ்வாய். அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போயிடுவாரு. இதுக்கிடையில 26ஆம் தேதி வர்ற சுக்கிரன் மே 12 வரைக்கும் 15 நாள் செவ்வாய் கூட கனெக்ஷன் இருக்காரு. அதாவது ஒரு 15 நாள் 3 கிரக கனெக்ஷனு, 30 நாள் 2 கிரக கனெக்ஷன், அப்படி எடுத்துக்கலாம். அப்ப இந்த கனெக்ஷன்ல 8-12 தொடர்பு இருந்தால் அவங்க எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்துல 8-12 கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான், சிம்பிள். எல்லாமே கணக்கு தாங்க. கணக்கு கரெக்டா நம்மளுக்கு விதியை தீர்மானிக்குது. நாம பாவத்தை நினைச்சுக்கிட்டு, அதாவது பெயர்ச்சியை நினைச்சுக்கிட்டு நாம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு அது புரியறது இல்லை. உள்ள போய் சர்க்கியூட்டை பார்த்தோம்னா கண்டிப்பா. இப்போ ஒரு ஜாதகத்துல நான் இப்பதான் வீடு கட்டணும், நான் பெரிய பெரிய வீடு கட்ட நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற எப்படி கணிக்கிறது? முதல்ல கொடுப்பினை பார்க்கணும். எந்த ஒரு கேள்வி நீங்க கேட்டாலும், இப்ப நீங்க வீடை பத்தி கேக்குறீங்க, 4ஆம் பாவம், அடுத்து குழந்தை பத்தி கேக்குறீங்க, கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க, அதுக்கு உண்டான பாவத்தை எடுக்கணும். இப்ப வீட்டுக்கு கேட்கும்போது 4ஆம் பாவம் புள்ளி,
அந்த 4ஆம் பாவ புள்ளி வந்து என்ன கிரகமா இருக்கோ அது வந்து இரட்டைப்படை பாவங்களோட தொடர்பு வச்சிருக்கணும். 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ தொடர்பு வச்சிருந்தா நன்மையாக கொடுக்கும். அதே நேரத்துல 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் தொடர்பு வச்சிருந்தா அவங்களால வீடே கட்ட முடியாது. இது கொடுப்பினையிலேயே தெரிஞ்சிடும். ஆனா வந்து ஆசை இருக்கும். அப்ப எப்ப கட்டலான்னு பார்க்கும்போது எப்ப அந்த ஆசை நிறைவேறும்னா இந்த 4ஆம் பாவ புள்ளின்னு ஒரு கிரகம் வரும்ல. இப்ப உதாரணத்துக்கு சந்திரன் வருது. அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தியில வீடு கட்டுவாங்க. இப்படிதான் அந்த ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான அதிகாரின்னு நான் பேசுறது இத விஷயம்தான். ஆனா புத்தி நடந்தாலும் அந்த பவர் இருக்கும். புத்தி நடந்தாலும் இருக்கும். புத்தி திசைய வந்து மீறி செய்யறதுக்கு அங்க வலிமையா இருந்தா தான் கொடுக்கும். இப்ப திசைய 3-11 காட்டிட்டு இருக்குன்னு வைங்க, ஒரு புத்தி மட்டும் 4 காமிச்சது அப்படின்னா அடுத்த புத்தியில வித்துருவாரு. இடத்த வாங்கி வித்துருவாரு. கொடுப்பினையே 3-11ன்னு வைங்க, அவங்களுக்கு வீடு நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு அப்படியும் மீறி ஒரு பக்கம் கட்டுறாரு, ஒரு புத்தி கொடுக்குதுன்னா 4ஆம் பாவ தொடர்புனால கொடுக்கும். மறுபடியும் இந்த விதி கொடுப்பினை வந்து அவங்கள வந்து விற்க வச்சிடும். அப்ப எல்லாமே நம்ம கொடுப்பினையில இருக்கு. இந்த கொடுப்பினையை ஆராய்ச்சி பண்ணணும்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வச்சு கரெக்டா நம்ம நட்சத்திர சூத்திர முறையில கணிச்சு 12 பாவ அதிகாரிகளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னாவே அன்னைக்கே அவங்க விதியை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கேட்கறது என்னன்னா, ஐயா இப்ப நிறைய சிரமத்துல இருக்கேன், என்ன தொழில் பண்ணலாமா இல்ல பல எப்படி வேலைக்கே போலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுமா? நிச்சயமா இதுலதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா அகம் சார்ந்த தொழிலா, புறம் சார்ந்த தொழிலா, அடிமை தொழிலா, சொந்த தொழிலா இப்படின்னு பல வகையில பிரிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 3, 5, 7, 9, 11 இதுல 5, 9 வந்து தொழிலுக்கு நன்மையே செய்யாது. 2 தொழிலாமே அகம் சார்ந்த தொழிலா இருக்கட்டும், புறம் சார்ந்த தொழிலா இருக்கட்டும், 5, 9 வந்து நம்மளை சும்மா இருக்க வச்சிடும். அதனால 3, 7, 11 இருந்ததுன்னா இவங்க ஐடி லைனு, ஒரு மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு மற்றும் கம்யூனிகேஷனு, ஒரு கான்ட்ராக்டுன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்கிறது, அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி செய்கிறது, இவர் மூலதனம் போட மாட்டார். அது மாதிரி செயல்பாடுகள் வந்து ஒற்றைப்படை பாவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தொழிலில் போய் என்ட்ராகிறது நல்லா இருக்கும். இப்போ மாணவர்கள் வந்து ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்துட்டு ட்ரெண்டிங்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்போ படிக்கும்போது ட்ரெண்டிங்னு சொல்லி படிச்சிடுறாங்க. கடைசியில் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் என்ன பாவம் காட்டுதோ அந்த பாவ தொழிலுக்கு தான் அவங்க போய் சேர்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிப்பார், அதுக்கு வந்து 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வேலை செய்யும். இப்போ அவருக்கு திசை வந்து படித்து முடித்து வந்து திசை மாறி வந்து 3-9 நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் அந்த இன்ஜினியரிங் வேலைக்கே போக மாட்டார். காரணம் வந்து திசை தடுத்துருது. இப்படி அவங்களுக்கு என்ன கொடுப்பினையோ அதை செலக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த வகையில் தான் தொழிலும் அமைச்சுக்கணும். இப்போ 2, 6, 10 அப்படின்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், பதவி உயர் பதவியில் இருக்கலாம். 4, 10, 1, 10 இதெல்லாம் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கும். லக்னமே 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது இல்லையா? அப்போ வந்து சுயமுயற்சியினால மிகப்பெரிய புகழ் அடைவாங்கன்னு எடுத்துக்கணும். சுயமுயற்சினால மிகப்பெரிய புகழ். இப்போ அரசியல்ல கூட தலைவர்கள் உருவாக்குறாங்க, பெரிய புகழ் அடைகிறாங்க. அதுக்கு காரணம் 1, 10 தொடர்பு, 5, 10 தொடர்பு. 5ஆம் இடம் அரசியல், 7ஆம் இடம் பொதுஜன தொடர்பு. இப்போ ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்கன்னா 7ஆம் இடத்தினுடைய பொதுஜன தொடர்பு தான் வாக்குகளை கொடுக்கும். இப்படியெல்லாம் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா அவங்க வருவாங்க. இப்ப பிறவியிலேயே லக்னமே 8, 12 தொடர்பு கொண்டா லைஃப் லாங் அவங்களுக்கு விதி கொடுப்பனையே சரியில்லைன்னு அர்த்தம். அடுத்து கடன், நீ மேஜரா இருக்கிற ஒரு பார்ட்டே கடன் தான். இந்த ஜாதகம் ஏன் கடன் இவ்வளவு வந்து சேருது, அது காரணம் என்ன? கடன் என்பது 6ஆம் பாவம். அதே மாதிரி கடன் மூலம் நமக்கு காசு வர்றது 2ஆம் பாவம். எப்ப 6ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதோ அப்ப நமக்கு கடன் கிடைக்கும். அந்த கடனை வந்து நீங்க தொழில் ரீதியா சம்பந்தப்பட்டிருந்தால் அது தொழிலை டெவலப் பண்ணுவீங்க. அது தேவையில்லாம 8, 12 தொடர்பு இருந்தால் அந்த கடனே வேஸ்டா போயிடும். அந்த கடன் என்ன நம்ம பர்பஸுக்கு போட்டாலும் அது வந்து பணமா திரும்பி வராது, அது வந்து லாஸ் ஆயிடும். 6ஆம் பாவம் 8, 12 தொடர்பு வச்சா அந்த மாதிரி நபர்கள் கடனே வாங்கக்கூடாது. இது ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வாங்கினாங்கன்னா புரியும், பார்த்த பிறகு வாங்கிட்ட பிறகு பார்த்தாங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க கொடுப்பினை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் கடன் வாங்கணும். இப்ப 2, 6, 10 தொடர்பு இருப்பவங்களுக்கு கடன் வாங்கினாலும் தொழில் மேல தொழில் டெவலப் ஆயிடும். நிறைய நிறுவனங்கள் கடன் வாங்கி செய்யுது. அப்ப அதுல என்ன அர்த்தம்?
அவங்களுக்கு ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். கடன் மூலமா தான் தொழில் நடக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி நபர்களுக்கு ஜோதிடம் பார்த்துட்டு பண்ணாங்கன்னா பெனிஃபிட் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, சூப்பரா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.